நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவு இன்னும் அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவில்லை. குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழ் சமுதாயத்துக்குரிய இழப்பு. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். காரணம், நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை. இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். அதில் மட்டுமல்ல, பல தருணங்களில் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவருடைய மறைவு, மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள். ஆனால் உண்மையான சமூக நீதி, அடக்கப்பட்ட மக்கள், அவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும், அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல். பல முறை சொல்லியிருக்கின்றார், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் 2 இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தார்கள் என்றால் 40 விழுக்காடு இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரமோ, வளர்ச்சியோ, கல்வியோ, வேலைவாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று, உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை நிலைநாட்டுகின்ற வகையில் உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம். அவருடைய கொடூரமான கொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள், யார் ஏவி விட்டார்கள், இதற்கு என்ன, யார் காரணம், இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள், ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் மீது, தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை. கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் 67 பேர் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாராயத்தினால். அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஒன்றும் வரப்போவது கிடையாது. அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாராய விற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும். அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும். அதே போன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால், கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு 7 நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார். நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். நேற்று பாட்டாளி கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்திலே வெட்டப்படுகிறார்கள். இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள். நாம் கடந்துவிட முடியாது. காரணம், இது முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர், கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருண். கொஞ்சம் நாள் கொடுக்கலாம். நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும். பொதுமக்கள் இன்று பீதியில் இருக்கின்றார்கள், அந்த பீதியை போக்க வேண்டும். மீண்டும் நான் சொல்கின்றேன், இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள், கொடூரமான கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு
அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் இன்னும் ஒரு 2 மாதத்திலே நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும். இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க, போறாங்க, 6 மாதத்துக்குள்ள வெளியில வராங்க, திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது. கொலை செஞ்சது வேற யாரோ, ஆனா சரண்டர் அடைந்தது வேற யாரோ. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும். உளவுத்துறை, தமிழ்நாட்டின் உளவுத்துறை இந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்த உளவுத்துறை விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்திருக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு கிராமத்திலும் 2 பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில். அதுதான் அவங்க வேலையா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும், பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும், யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாமே கண்டறியணும். அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும், எந்த ஓட்டு வராது, எப்படி அது வாங்கலாம், யார் கொடுத்த காசு கொடுத்தா அதை போகலாம், இதுதான் உளவுத்துறை வேலையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நான் உண்மையிலே நீங்க வேலை செய்யுங்க, உண்மையா இருங்க, உங்க தொழிலுக்கு உண்மையா இருங்க. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது. இன்னைக்கும் நான் அதை நம்புறேன். நான் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு. நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க. அவங்கள நியமனம் பண்ணுங்க, நல்லா கொடுங்க, பொறுப்பு கொடுங்க, சுதந்திரத்தை கொடுங்க, இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு. அதனால இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும், மக்கள் பாதுகாப்பு இருக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கையா இருக்கிறது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்துள்ளேன். இந்த படுகொலை மிகுந்த மனவேதனையும் துரதிருஷ்டவசமானது. இந்த படுகொலை செய்துவிட்டு இந்த கொலையாளிகள் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியை நாங்கள்லாம் பார்த்தோம். இந்த கொலை திட்டமிட்டு நடைபெற்றுவதுதான் தெரிய வருகிறது. சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு. குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை, சேலத்திலே கழக பகுதி செயலாளர் படுகொலை, அதற்கு பிறகு பிஎஸ்பி மாநில கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை. இப்படி தொடர்ந்து 1 மாத காலத்தில் இந்த படுகொலையில் அரங்கேறியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இன்றைய தினம் பொதுமக்களும் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினரும் பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த படுகொலையில் பல பேர் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காண்பிக்கின்றவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவருடைய சந்தேகங்களை போக்குவது இந்த அரசுடைய கடமை. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லி
பல கோரிக்கைகள் வருது. அதிமுக இதோட நிலைப்பாடு. இந்த படுகொலையை சிசிடி கேமரா அந்த காட்சியை உங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கின்ற பொழுது இந்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் அதில் பார்க்கின்ற காட்சிக்கும் வேறுபட்டிருக்கின்றன. ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தேகிப்பது சரிதான் எனப்படுகிறது. ஆகவே உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவமாக தமிழக மக்களை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தாரரை சந்தித்து எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். இதுபோன்ற படுகொலை எந்த பகுதியிலும் நடைபெறக்கூடாது என்ற சிந்தனையோடு அரசு செயல்பட வேண்டும். காவல்துறை விரைவான விசாரணை நடத்தி படுகொலைக்கு காரணமானவர்களை அறிந்து புரிந்து கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் இதுபோன்ற படுகொலை துயரச் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிபிஐ விசாரணை வேணும் கேட்கிறாங்க. இந்த வழக்கு இறந்தவர் மிகப்பெரிய மனிதாபிமானி, அனைத்து மக்களிடம் அன்பும் பண்பும் பாசத்தோடும் பழகக்கூடியவர். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதனால் அவருடைய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகின்றோம். நான் இது குறித்து விரிவான அறிக்கையை அன்றே வெளியிட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்ததை தமது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இது அனைவருக்குமான அரசு என்று குறிப்பிட்டுள்ள அவர், அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கும் அரசு என்றும் நீதியை நிச்சயம் நிலைநாட்டும் என்றும் உறுதியளித்துள்ளார். காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமையாற்றும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.